அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய தூய மார்க்கத்தை அதனின் தூய வடிவிலே அறிய குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் அந்த ஓரிரையும் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் பங்கு எனும் தலைப்பு. குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் பங்கு எனும் தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் பிள்ளை செல்வங்களை வழங்கி இருக்கிறார். எத்தனையோ தம்பதிகள் அவர்களுடைய திருமணத்திற்கு பிறகு அவர்கள் எதிர்பார்த்த பிள்ளைகள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறல, குழந்தை செல்வம் இல்லை என்று ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழலில பெயர் பெற்ற பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு சூழலில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகளை அதனுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அவ்வாறு வழங்கப்பட்ட அந்த பிள்ளை செல்வங்களை இன்றைக்கு வாழுகின்ற சமூகம் எவ்வாறு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வாறு இந்த சமூக மக்களை உருவாக்குவதற்கு வழிகாட்டல் செய்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பானது தரப்பட்டிருக்கிறது. சமீபத்தில குழந்தை வளர்ப்பு குறித்து சில ஆராய்ச்சியாளர்கள் பெற்றோருடைய அந்த குணநலன் குறித்து ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்து அந்த ஆய்வு அறிக்கையை அவங்க வெளியிடுறாங்க. பெற்றோர்கள் எல்லாம் இன்றைக்கு குழந்தைகளை எப்படியெல்லாம் பாவிக்கிறாங்க, எப்படியெல்லாம் அவங்களை வளர்த்தெடுக்கிறாங்க என்பதை அவங்க பட்டியலிடுகின்ற பொழுது சொல்கிறார்கள், சில பெற்றோர் அன்பு பெற்றோராக இருக்கிறார்கள், சில பெற்றோர் அவசர பெற்றோர்களாக இருக்கிறார்கள், சில பெற்றோர் அடிதடி பெற்றோராக இருக்கிறார்கள், சில பெற்றோர் பிள்ளைகளை கவனிக்காத பெற்றோராக இருக்கிறாங்க, ஒரு சில பெற்றோர்கள் தான் குழந்தையை மையப்படுத்திய பெற்றோராக இருக்கிறாங்க என்று சொல்லிட்டு அதுல முதலாவதாக சொன்னாங்கல்ல அன்பு பெற்றோர். அவங்க யாரு? பிள்ளை மேல அன்பு. அன்புனா என்ன? அளவு கடந்த பிரியம். 2 வருஷம் பிள்ளையே இல்லாம, 3 வருஷம் பிள்ளையே இல்லாம பெத்த பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை என்னை மாதிரியே பிறந்துட்டான், அதனால நான் என்ன செய்யறேன், அவன் மீது அளவு கடந்து பிரிய வச்சிருக்கிறேன். என் பிள்ளை எதை பார்த்தாலும் சரி, அப்பா இது வேணும்னு சொல்லிட்டா போதும், நான் என்ன செஞ்சிருவேன், உடனடியா வாங்கி கொடுத்துருவேன். என் பிள்ளை எதுலையுமே ஏங்கி தவிக்க கூடாது. நான் தான் என்ன செஞ்சேன், எங்க பாப்பா இது வாங்கி தரல, அது வாங்கி தரல, எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல என்று சொல்லி நான் ஏங்கி தவித்தேன். என் பிள்ளைய அப்படி நான் விட்டுறவே மாட்டேன். அவன் என்ன கேட்கிறானோ உடனடியா வாங்கி இந்த வச்சுக்க, இந்த வச்சுக்க, இந்த வச்சுக்க, இல்ல பாப்பா இருக்குது, இல்ல பரவாயில்ல வச்சுக்க என்று சொல்லி நாம் வழங்கக்கூடிய அன்பு என்பது அளவு கடந்து போய் கராத்த கிளாஸுக்கு போ, அங்கேன்னு வந்தியா நீச்சல் குளத்துக்கு போ, அங்க போய் பயிற்சி எடுத்துட்டு வா, அங்கேன்னு வந்தியா ஸ்கூலுக்கு போ, ஸ்கூல்ல வந்தியா டியூஷனுக்கு போ, டியூஷன் முடிஞ்சா அடுத்து 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 என்று சொல்லி அந்த பிள்ளைய கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாது அந்த குழந்தைத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய எந்த வாய்ப்புமே தரப்படாது. ஒரு பெரிய மனுஷருக்கு போடுகின்ற கட்டளைகளை போல, ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அலுவலருக்கு தருகின்ற பணிகளை போல அடுத்து அடுத்து அந்த பிள்ளைகளின் மீது திணிக்கக்கூடிய அந்த அவசர கதியில வளரக்கூடிய பிள்ளைகள் எதிர்காலத்துல எப்படி உருவாகுவார்கள் என்றால், பெற்றோரிடத்திலையும் சரி பிறரிடத்திலையும் சரி எனக்கு தெரியாது, உலகத்துல எவனுக்கும் தெரியாது என்ற நிலையில அகந்தை கொண்டவர்களாக உருவாகுவாங்க. யாருக்கும் கட்டுப்பாடு அற்ற ஒரு சமூகமாக உருவாகுவாங்க. ஒரு கட்டத்துல பெற்றோரையே உதாசீனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக உருவாகி நிற்குவார்கள். நீங்க படுத்துகின்ற அந்த அவசரம் என்பது, அவசர கதி என்பது அவர்களை இந்த அளவிற்கு கொண்டு போய் நிறுத்திவிடும் என்று சொல்லி எச்சரிக்கை செய்கிறார்கள். அடுத்ததாக அடிதடி பெற்றோர். அவங்க யாரு? தமிழ்ல அந்த பழமொழிகள் எல்லாம் உலக வச்சிருக்கிறாங்கல்ல, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவுமா?
4 சாத்துனாதான் சரியா வரும். பிள்ளை அடம் பிடிக்குதா, போடு மண்டையில 4 குட்டை போடு, கையில ஒரு திருவு, தொடையில ஒரு திருவுனாதான், மிக்சியை திருவுற மாதிரி ஒரு திருவுனாதான் புள்ள நம்ம கண்ட்ரோலுக்கு வரும். இல்லாத என்ன செய்யாது, கண்ட்ரோலுக்கு வராது என்பதாக எதற்கெடுத்தாலும் அடி, எதற்கெடுத்தாலும் திட்டுறது, எதற்கெடுத்தாலும் என்ன செய்யறது, பிள்ளைகள் பெற்றோரை கண்டாலே நடுங்கக்கூடிய ஒரு சூழலில வளர்கின்ற அந்த பிள்ளைகள் அவங்களுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்குமா? ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், எதற்குமே அவன் முன் வரவே மாட்டான். ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னு வைங்க, எந்திரிச்சு தைரியமா பதில் சொல்லணுமா இல்லையா? கேட்ட கேள்விக்கு பதில் வரணுமா இல்லையா? அவனுடைய சூழல் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது? எதற்கெடுத்தாலும் அடி, எதற்கெடுத்தாலும் உத, எதற்கெடுத்தாலும் திட்டு, இப்படியே வளர்ந்த அந்த பிள்ளைகள் சமூகத்திலே வந்து நிற்கிறது எவ்வாறாக? இருக்கிற இடம் தெரியாம எங்கேயாவது இருந்துக்கிறது. கேள்வி கேட்டா ஒளிஞ்சு மறைஞ்சு உட்கார்ந்துக்கிட்டனே. நம்மள கேள்வி கேட்டுவாங்க, மோடி எப்படி நம்ம பதில் சொல்றது? நம்ம தப்பா பதில் சொல்லிட்டா அந்த சபையில இருக்கக்கூடியவர்கள் நம்மளை ஏசுவாங்க, பேசுவாங்க, அல்லது நம்ம அத்தாட்ட போய் சொல்லிடுவாங்க, வாப்பாட்ட போய் சொல்லிடுவாங்க, அம்மாட்ட போய் சொல்லிடுவாங்க, நீ ஏன் ஒழுங்கா சொல்லல, நமக்கு அடி உழுவுமே, திட்டு உழுவுமே என்று சொல்லி சமூகத்தில் தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு அஞ்சு நடுங்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் உருவாகி நிற்குவார்கள். அதற்கடுத்ததாக கவனிக்காத பெற்றோர்கள், உங்க புள்ள என்னங்க படிக்குது? பிள்ளையா? ஆமா ஆமா என் பிள்ளை தானே, 2வது 3வது நினைக்கிறேன் அப்படிங்கிறது. பிள்ளைய பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவன் மேசாக்கு போறானா வரானா, இந்த 10 நாள் வந்தாங்கள பிள்ளைங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க என்று சொல்லி தாய்மார்கள் கேட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் நீ பள்ளிக்கு போனீங்களா, என்ன சொல்லி கொடுத்தாங்க? அலிபே தான் ஓதுனாங்க. மறுநாள் கேட்பீங்க, என்னமா சொல்லி கொடுத்த? அலிபே. காரத்துக்கு என்ன செய்யறான், அந்த எஸ்எல் குர்ஆனே தூக்கிக்கிட்டு வருஷ கணக்கா போயிட்டு வர்றான் புள்ள. நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? இமாம்கிட்ட வந்தோ அல்லது இங்க உஸ்தாதிட்ட வந்தோ, என்னங்க வருஷ கணக்கா புள்ள எஸ்எல் குர்ஆனே ஓதிக்கிட்டு இருக்கிறானே, அடுத்த ஸ்டேஜுக்கு எப்பதான் போவா? அடுத்தடுத்து முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா? என் பிள்ளை மேல தனியா கவனம் செலுத்துங்க, அவனுக்கு கூடுதலா சொல்லி கொடுங்க, அல்லது மக்தப் மதரசா நேரம் அல்லாது ஏனைய நேரத்துல நீங்க எப்ப ஃப்ரீன்னு சொல்லுங்க, என் பிள்ளைய கொண்டு வந்து கொடுங்க, நீங்க கவனம் செலுத்தி அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க சொல்லி இருக்கிறோமா? பள்ளிக்கூடத்துல புள்ள சரியா படிக்கல, உங்க பையன் இப்ப ஆல் பாஸ் போட்டு வச்சிருக்கிறானுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆல் பாஸ் கிடையாது, ஃபைல் ஆக்கி விட்டுருவானுங்க. அப்போ ஃபைல் ஆக்கிட்டா மட்டும் என்ன செய்யணும், இவ்வளவு காசு கட்டி இருக்கிறேன் என் பிள்ளைக்கு, நீ எப்படி பிள்ளைய ஃபைல் ஆக்க போச்சு? இவ்வளவு காசு கேட்டிருக்கீங்கல்ல, எல்கேஜிக்கே 22,000 30,000 கேட்கிறீங்களப்பா, அவ்வளவு காசு கட்டி இருக்கிறேன், என் பிள்ளைக்கு ஏபிசிடியே தெரியலையே, என்ன சொல்லி கொடுத்த கேட்கிறமா இல்லையா? அப்ப அந்த கவனம் பள்ளியில ஓடுகின்ற பிள்ளைகளிடத்துல உங்களுக்கு இருக்கிறதா? அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? கவனிப்பற்ற பெற்றோர்களாக இருக்கிறோம். அப்படி உருவாகக்கூடிய பிள்ளைகள் அவங்களுடைய சூழல் இறுதியில அவங்க எப்படி உருவாகி நிற்குவார்கள் என்பதை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அவன்தான் இந்த டெரரிசமான வேலைகள் பார்க்கிறாங்கல்ல, மோசமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய வருகளா அவங்க களமறிங்கி நிற்குவாங்க. யாருமே கண்டுக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வளர்ந்த ஒரு புள்ள ஒருவர் என்ன செய்யறாரு, அக்கறை எடுத்து இங்க வா, நீ இது பண்ணினா நான் உனக்கு அது தர இது தர என்று ஆசை வார்த்தை கூறுகின்ற பொழுது எதையும் செய்வதற்கு துணிந்தவ ஒருவனாக அவன் உருவாகி நிற்குவான் என்று சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற அந்த செய்தியை பார்க்க முடிகின்றது. இறுதியாக குழந்தையை மையப்படுத்திய பெற்றோர்கள், அவங்க யாரு? அந்த பிள்ளைக்கு என்ன தேவை இருக்குது, அந்த பிள்ளை ஏன் அழுது, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா இல்லையா, பிள்ளை சாப்பிட்டுச்சா இல்லையா, தண்ணி நிறைய குடிக்குதா இல்லையா, ஸ்கூலுக்கு அந்த நேரத்துக்கு போகுதா இல்லையா, வருதா இல்லையா, ஸ்கூல்ல சரியான முறையில பாதிக்கப்படுறாங்களா இல்லையா என்பதை எல்லாம் ஒவ்வொரு விஷயமாக கவனித்து வளர்க்கப்படுறாங்கல்ல, அது போன்ற பிள்ளைகள் தான் சமூகத்தில உயர்ந்த நிலைக்கு பிறருக்கு ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக உயர்ந்து நிற்பார்கள் என்று சொல்லி ஆய்வாளர் சொல்றாங்க. இந்த ஒரு தகவலை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு பயிற்றுவிக்கிறார். எவ்வாறு பாருங்களேன்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்துல தனது பேரப்புள்ள சரியா பேட்டிய கொஞ்சம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க. அந்த தருணத்துல வெளியூரில் இருந்து ஒரு சஹாபி வர்றார். வந்தவர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நிலையை பார்த்துட்டு பிள்ளை ஆசையா தூக்கி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் கொஞ்சம் முத்தமிடுறாங்க. இதனை பார்த்துட்டு அந்த வெளியூர்ல இருந்து வந்திருந்த அந்த சஹாபி சொல்லுகிறார், யார் ரசூலுல்லாஹ் எனக்கு 10 பிள்ளையாகும் அப்படிங்கிறார். அப்ப என்ன சொல்ல வர்றாரு, எனக்கு அல்லாஹ் 10 பிள்ளைகளை தந்திருக்கிறான், நான் ஒரு பிள்ளைய இப்படி எல்லாம் கொஞ்சம் கிடையாது. எதுல மாவட்ட எதுல நிறுத்தணும்? இல்ல நீங்க சொல்லாதீங்க, பிள்ளைவ சொல்லட்டும். எதுல நிப்பாட்டணும்? சரி கவனிங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அந்த நபி தோழர் சொல்லுகிறார், யார் சொல்லலாம், நான் 10 பிள்ளை பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஒரு பிள்ளைய நான் இப்படி எல்லாம் கொஞ்ச நேரம் கிடையாது, நீங்க என்ன கொஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க? இன்றைய கால சூழல் அப்படித்தானே இருக்குது. பிள்ளைங்க பாசமா நேசமா உடையாறுகின்ற பொழுது உதறி தள்ளுகின்ற பெற்றோர்களா தானே இருக்கிறாங்க. சரி எப்ப பாரு நம்ம மேலே வந்து ஏறிட்டு இருக்குது, போ உங்க பாப்பாட்ட போ அப்படின்னு தாய் அடிச்சு விரட்டுறது. அங்க இருந்து இங்க ஓடியாச்சா இவரு, நீ என்ன இங்க வந்துட்டு என்ன எம்சியை கொடுத்துட்டு இருக்க, போ அங்க போ உங்க அம்மாட்ட போ, அழுகி நிக்காத, போ அங்க போ இங்க போ என்று சொல்லி விரட்டி அடிக்கக்கூடியவர்களாக பிள்ளைங்க என்பது யாருங்க? அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு அமானிதம் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா, நாளை மறுமையில உங்களுடைய பிள்ளைகள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீங்கிறாங்களே. அந்த பாசத்துக்காக நேசத்துக்காக ஏங்கக்கூடிய அவர்கள் நம்ம இடத்துல வருகின்ற பொழுது அவர்களை அரவணைப்பதுல நமக்கு என்ன குறைஞ்சு போயிருச்சு? மத்தவங்க பார்த்து சொல்லுவாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்துல கேட்கப்பட்டது கேள்வி, என்ன இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு அந்த மென்மையான தன்மையை கொடுத்திருக்கிறான், கொஞ்சுகின்ற அந்த எண்ணத்தையும் பாசத்தையும் கொடுத்திருக்கிறான். உனக்கு தரா கட்டி நான் என்னப்பா செய்ய? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பேசுறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், பிள்ளைகளை நம்ம வச்சுக்கிட்டா அது நமக்கு பெரிய அசிங்கம் போலவும், பிள்ளைங்க நம்ம இடத்துல வருவது நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவதை போலவும் உதறி தள்ளுறமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இந்த குழந்தை வளர்ப்பில எவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். அவங்களுடைய தேவை அறிந்து, அவங்களுடைய பிரியம் அறிந்து, அவர்களுக்கு தக்க சமயத்தில எது தேவையோ அதனை தரக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இருந்திருக்கிறார்கள். அதனை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி, அலா அறிந்து கொள்ளுங்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஹியத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகள் குறித்து மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிட்டு அதுல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பெரும் பட்டியல் இடுகிறார்கள். அந்த பட்டியலில இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடிய சிறார்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளர்கள். அவங்களை வழிநடத்துவதில, அவங்களை ஒழுங்குபடுத்துவதில நீங்கள் தான் அங்கே மேலோங்கி நிற்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லுகின்ற அந்த செய்தியினை பார்க்க முடிகின்றது. பொதுவா இன்றைய சூழலில பிள்ளைங்க பேசுகின்ற அந்த பேச்சு, நடவடிக்கை, அவங்களுடைய செயல், இவை யாவுமே எங்கிருந்து கற்பிக்கப்படுகிறது, அவங்க எங்க படிச்சுக்கிறாங்க என்றா பெற்றோராகிய நம்மிடத்துலதான் படிச்சுக்கிறாங்க. எங்க வாப்பா அப்படி பேசுவாங்க, அந்த ஸ்டைல பார்த்து அவன் பேசுவான். எங்க அம்மா இப்படி பேசுவாங்க, அவங்களுடைய ஸ்டைல பார்த்து அவங்க பேசுவாங்க.
பெண் பிள்ளையா இருக்கக்கூடியவங்க பேசுவாங்க. இந்த இடத்துல சத்தம் போடணும், இந்த இடத்துல திட்டணும், இப்படி ஆக்ரோஷப்படணும் என்பதை எல்லாம் நம்மிடத்தில் இருந்துதான் இந்த சிறார்கள் என்ன செய்யறாங்க, படிச்சு கொடுக்குறாங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, பொது இடத்துல என்ன செய்யாதீங்க, சத்தம் போட்டு தகாத வார்த்தை பேசாதீங்கன்னு நாங்க சொல்லலாம். எதற்கு? அந்த வார்த்தை என்பது நமக்கு ஒரு எப்போதும் பழக்கப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கலாம், நமக்கு ஒரு தெரிந்த ஒரு வார்த்தையா இருக்கலாம், அல்லது அதனுடைய அர்த்தமோ அல்லது அதனுடைய வழியோ நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு வார்த்தையா இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தைய இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்க, நம்மிடத்திலிருந்து படித்துக் கொள்வார்கள். ஓ, கோவம் வந்தா இப்படி திட்டணுமோ, அடுத்தவங்களை இப்படி எல்லாம் பேசணுமோ, இப்படி எல்லாம் ஏசணுமோ, இப்படிதான் மூஞ்ச காட்டணுமோ என்பதை எல்லாம் பிள்ளைங்க எங்க படிச்சுக்கிடுவாங்களா, பெற்றோராகிய நம்மிடத்தில் படித்துக் கொள்வார்கள். ஆதலாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, தகாத வார்த்தையை சத்தம் போட்டு பேசாதீங்க. உங்களிடத்தில் இருந்து ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு நல்ல காரியத்தை, நல்ல ஒரு பிரார்த்தனையை ஒருவர் கற்றுக்கொண்டால் அவரு காலத்துக்கும் அதை செய்யறாருன்னு அதே நன்மை உங்களையும் வந்து சேரும். அதே சமயம் உங்களிடத்திலிருந்து ஒரு கெட்ட குணத்தை, ஒரு கெட்ட நடத்தையை ஒரு பிள்ளையோ ஒரு சிறுவரோ கற்றுக்கொண்டு அதனை அவர் நடைமுறைப்படுத்தினால் அந்த பாவத்தில் இருந்து ஒரு பங்கு உங்களை வந்து சேரும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இப்ப கால சூழல்ல எப்படி இருக்குது, பெற்றோரா இருக்கக்கூடிய நீங்க பிள்ளைங்க முன்னாடி எதையெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் அங்க பேசுறீங்க, எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் அங்க செய்யறீங்க. விளைவு என்ன? காலத்தையே பயிர் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியே அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுது. உங்க மாமியாக்காரங்க அந்த கிளவி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாள, ஏதாவது அதை கூட இதை கூட ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கிறா, நொய்ய நொய்ய நொய்யன்னு மனுஷனை உயிரை எடுக்கிறா என்று பேசுகின்ற அந்த பேச்சு உங்க புள்ள அதை என்ன செய்யறா, படிச்சுக்கிறா. மாமியாக்காரால இப்படிதான் பேசணும், பெரிய மனுஷன் இப்படிதான் பேசணும் என்பதை படித்து கொண்டு அவன் என்ன செய்யறா, அவளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப்படுகின்ற பொழுது, அவள் அந்த இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது மரியாதை குறைவாக நடந்து கொள்கிறாளா இல்லையா, அநாகரிகமாக நடந்து கொள்கிறாளா இல்லையா? அப்ப நாளை மறுமையில இது குறித்து பெற்றோரா இருக்கக்கூடிய நீங்க விசாரிக்கப்பட மாட்டீங்களா? அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல மாட்டீங்களா? அப்ப எப்படி நம்ம பிள்ளைகளை பாவிக்கிறோம் என்பதை பாருங்க. ஒவ்வொரு விடயத்திலும் பிள்ளைகளை கண்டிக்குவாங்க தாய்மார்கள், போனே நோண்டிக்கிட்டு இருக்கிற, போ போய் வேலையை பாரு அப்படிங்குவாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு ரீல்ஸா தள்ளிட்டு இருப்பாங்க. அப்ப பிள்ளை என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எச்சரிக்கை செய்த முதன்மையான எச்சரிக்கை எது தெரியுமா? நீம தக்கூலூன மாலா தஃஅலூன். அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறார்கள், நீங்கள் செய்யாத நடைமுறைப்படுத்தாத ஒன்றை பிறருக்கு நீங்க சொல்லாதீங்கிறாங்க. நீங்க உங்க பிள்ளைக்கு சொல்லி தரீங்க, என்னன்னு, போய் பேசக்கூடாது, யார் பேசணும் உண்மையதான் பேசணும், ஒழுங்கா இருக்கிற அப்படி எல்லாம் நம்ம அறிவுரை சொல்றோமா இல்லையா? சொல்லக்கூடிய நம்மிடத்துல அந்த செயல் இல்லை என்று சொன்னால் பிள்ளை என்ன செய்யும்? எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. என்ன போய் சொல்ல வேணான்னு சொல்ற, நீ சொல்ற என்ன திருட வேணான்னு சொல்ற, நீ மட்டும் அத்தாவுடைய பாக்கெட்ல இருந்து படத்தை எடுக்கிற, அது மட்டும் சரியா? பிள்ளைங்க கேட்கிறாங்களா இல்லையா? அப்ப அது போன்ற ஒரு சூழலை நாம என்ன செய்யறோம், உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதனை போன்று பிள்ளைகள் என்ன செய்யறது, கவனிக்காது விட்டு விடுகிறது. ஒழுங்கான டிரெஸ் உடுத்தி இருக்குதா இல்லையா? பொம்பளை பிள்ளையா இருந்தா கூடுதல் கவனம் அந்த பிள்ளைங்கள் மீது செலுத்தணுமா இல்லையா? ஒண்ணும் கிடையாது. தலையை சீவுறது இல்ல, தலைக்கு என்ன பூசுறது இல்ல, அதை ஒழுங்குபடுத்துறது இல்ல, எதுவும் கிடையாது. பிள்ளைகள் அப்படியே விட்டுறது. காலையில மதரசாவுக்கு, மற்ற மதரசாவுக்கு குர்ஆன் படிக்க வர்றாங்கள பிள்ளைங்க, வருவாங்க. எப்படி வருவாங்க? எந்திரிச்சு பல்லு கூட தீட்ட மாட்டாங்க. பல்லு கூட தீட்டாம அப்படி என்ன செய்வீங்க, படுக்கையில இருந்த பிள்ளைய எழுப்பிண்டா போ பள்ளிக்கு போயிட்டு வா அப்படின்னு விரட்டி அடிச்சிருவீங்க. எப்படி வருவாங்க? அந்த மக்கான தூக்கி மாட்டிக்கிட்டு வந்துருவாங்க.
அதனால தலையில என்ன நிலைமை அப்படிங்கிறது தெரியாது. ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன செய்வான், அப்படியே பல்லு விளக்காம அரை தூக்கத்தோடு கிளம்பி வந்து இங்க சொல்லி கொடுக்குறாங்கல்ல, சொல்லி கொடுக்கப்பட்ட செய்திய பாதி உள்வாங்கி பாதி உள்வாங்காம அப்படியே என்ன செய்வான், ராகம் பாடிட்டு எந்திரிச்சு போயிடுவோம். அப்படிதான் நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த பிள்ளைகளுடைய விஷயத்துல எப்படியெல்லாம் கவனம் செலுத்தி இருக்கிறாங்க என்பதை பாருங்க. ஜாபீர் ரலியல்லாஹு அவங்க கொடுத்து முடிச்சிடீங்களா? சரி, அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே கொடுத்துருங்க. சரி, கவனிங்க. ஜாபீர் ரலியல்லாஹு அவங்க அவங்க யாரு? ஜாபீர்னு ஒரு நபித்தோழர் இருந்தாங்களா, அவங்க யாரு? அவங்கள பத்தி படிச்சிருக்கீங்களா? படிச்சதே இல்லையா? எதுவுமே சொல்லிக் கொடுக்கலையா? யாருமா ஜாபீர் இல்லையா? அவங்க யாருமா? நீங்க சொல்லுங்க, பெற்றோருக்கு சொல்லுங்க. ரசூலாவுக்கு யாரு அவங்க? அலி அலிக்கு யாரு அவங்க? சரி, ஜாபீர் இப்னு அபூ தாலிப், சரியா? அலி அலி அவர்களுடைய சகோதரர், சரியா? அவங்க ஒரு போர்க்களத்துல கொல்லப்பட்டுறாங்க. அது என்ன போர்க்களம் தெரியுமா? தெரிஞ்சா சொல்லணும், தெரியாது நம்மளா வாயில அடிச்சு விடக்கூடாது. சரி, ஜாபீர் அலி அவர்கள் ஒரு போர்க்களத்துல கொல்லப்பட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு யாரு அவங்க? ஒண்ணு விட்ட தம்பி, சரியா? சின்னப்பா மகன் அல்லது பெரியப்பா மகன் கொல்லப்பட்டுட்டா அவங்களுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த தலைமுடி எல்லாம் பரட்டை பிடிச்சு போய் சரியா பராமரிக்காம அப்படியே அந்த தகவல் எப்படி வருதுன்னா, மெலிந்த கோழி குஞ்சுகளை போன்று அவங்க என்ன செஞ்சாங்க, கவனிப்பட்டு இருக்கிறாங்க. தகப்பனார் இல்ல அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு போதுமான வருமானமோ அவங்களுடைய கவனிப்போ இல்லாத ஒரு சூழலில அந்த பிள்ளைங்க எல்லாம் மெலிந்து காணப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு முடியெல்லாம் வெட்டி எல்லாம் சரி பண்ணி என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளைங்களை சரிப்படுத்துறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்களை அப்படி கவனிச்சிருக்கிறோமா? ஆம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க, முடி ஒரு மாதிரி வச்சிருக்கிறான். ஏன்டா அப்படி வச்சிருக்கிற? அது அது இப்ப உள்ள ட்ரெண்டிங் ஆலிம்சா, இப்ப இப்படித்தான் வெட்டுறாங்க, இப்படித்தான் வெட்டனு. பெற்றோரா இருக்கக்கூடிய நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, அதை கவனிக்க மாட்டேறீங்க. சரி, பிள்ளை அவன் ஆசைப்படுறான், அவன் ஆசைப்படுறான் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம், அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்றீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பிள்ளைகளுடைய விஷயத்தை எதை கண்டிக்கணுமோ அதனை கண்டிக்க கூடியதா இருந்தாங்க. எதை கேர்லஸா விடுமோ அதனை கேர்லஸா விட்டாங்க. அனஸ் ரலி அவங்க ரசூலுல்லாஹ்விடத்துல பணியாளா இருந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, 10 வயசுல இருந்து ரசூலுல்லாஹ்விடத்துல பணி செய்யறாரு. அவரை கூப்பிட்டு, அனஸ் அவங்கள கூப்பிட்டு ஒரு வேலைக்கு அனுப்புறாங்க. நம்ம தாய்மாரு தாஜா பண்ணுவீங்கல்ல, பிள்ளைய கூப்பிட்டுமா போய் அந்த கடையில போய் இந்த ஜாமான் மட்டும் வாங்கிட்டு வாடா, பாக்கி 2 ரூபாய் நீ எடுத்துக்க. இப்ப 2 ரூபாய் செல்லாது, என்ன பிள்ளை 10 ரூபாய்க்கு மேலதான் கேக்குது, 50 100 தான் கேக்குது, சரிங்களா? 2 ரூபாய் எடுத்துக்க, 3 ரூபாய் எடுத்துக்க, நீ போய் இந்த இதை மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படி நம்ம சொல்லி அனுப்புவோம்ல. அது போல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அனஸ் ரலி அவர்களை அழைத்து ஒரு வேலை நிமித்தமாக அவங்களை போயிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. அனுப்பி வச்சுட்டா வெகு நேரம் ஆயிருச்சு, பிள்ளைய காணும். ஏன்னா அனுப்புன ஆளை காணுமேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தேடி போறாங்க. தேடி போனா அவர் செட் இருக்கும்ல, அந்த 10 வயசு உள்ள பிள்ளைங்க எல்லாம், அவங்க எல்லாம் ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா அந்த விளையாட்டை போய் நல்லா உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கிறார். இதே போன்ற ஒரு சம்பவம் நம்ம வீட்டுல நடக்குதுன்னு வைங்க, நீங்க என்ன செய்றீங்க, சட்டையை தூக்கி அடுப்புல வச்ச பிறகுதான் எண்ணெய் இல்ல கடுகு இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். பிள்ளைகிட்ட கொடுத்து அனுப்புறீங்க, வாங்க போனவன் வரல, அல்லது எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டான், இங்கதான் இருக்கிறான் உன் புள்ள அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, என்ன செய்வோம், போய் 4 சாத்து சாத்துவோமா? ஏண்டா உனக்கு வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, இங்க அடுப்பு தீஞ்சு போய் உங்க வாப்பாக்காரர் வந்து என்னை திட்டி அப்படி இப்படி இருக்கிற எல்லா கோவத்தையும் அங்க கொட்டி தீர்த்துருவோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய நடத்தைய பாருங்க. ரசூலுல்லாஹ் போறாங்க,
அனஸ் அலி அவரு குனிஞ்சு விளையாடிட்டு இருக்கிறாரு. ரசூல்லா ரசூல்லா அவங்க முதுகு பின்னாடி போய் நின்று அப்படியே பாக்குறாங்க. யாரும் நம்மளை வாட்ச் பண்றாங்கிறத கவனித்த அனஸ் அலி அவங்க என்ன செய்யறாங்கன்னா திரும்பி பார்க்க ரசூல்லா நிக்கிறாங்க. ஆஹா யார சொல்ல இந்த வந்துட்டேன் அப்படின்னு ஓடிடுறாங்க. ரசூல்லா எந்த கண்டிப்பும் கண்டிக்கல. பிற்காலத்துல அனஸ் அலி அவங்களே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்திலே நான் 10 ஆண்டு காலம் பணி புரிஞ்சிருக்கிறேன், பணியாளா இருந்திருக்கிறேன், அவங்களுக்கு சேவை செஞ்சிருக்கிறேன். ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இதையே இப்படி செஞ்ச, அதை அப்படி செஞ்சிருக்கலாம்ல, இப்படி செஞ்சிருக்கலாம்ல என்றெல்லாம் என்னை விமர்சிக்கவே இல்லை. ரசூலா அவங்களுடைய நடத்தைய அனஸ் அலி அவங்க சொல்கின்ற அந்த விதத்தை பார்க்க முடிகின்றது. அப்ப நம்மளுடைய பிள்ளைகளிடத்துல நம்ம நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பாருங்க, எப்படி நடந்துக்கிறோம். அதனை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிள்ளைகளுடைய விஷயத்தை எந்த அளவுக்கு அன்பாகவும் பாசமாகவும் நேசமா நடந்திருக்கிறாங்க பாருங்களேன். ஆயிஷா அலி அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, ரசூலுல்லாஹ் எதற்கு கோவப்படுவாங்க, எதற்கு அடிக்குவாங்க என்று கேட்கப்படுகிறது. அதற்கு ஆயிஷா அம்மையார் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு காலம் யார் மீதும் எதற்காகவும் கோவப்பட்டதே கிடையாது, யாரையும் அனாவசியமாக அடித்தது கிடையாது. தங்களுடைய அந்த கோபத்தினுடைய வெளிப்பாட்டை பிறரிடத்திலே அந்த கடுகடுன்னு விழுவாங்கள, அது போன்று நடந்து கொண்டது கிடையாது. யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக போர்க்களத்திலே களம் காண்கிறார்களோ அவர்கள் மீது தவிர ரசூலுல்லாஹ் யார் மீதும் கோபப்பட்டது கிடையாது. எப்பேற்பட்ட சூழலில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எத்தனை போர்க்களத்தை சந்திச்சிருக்கிறாங்க சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் எத்தனை போர்க்களத்தை சந்திச்சிருக்கிறாங்க? அடிப்படை கல்வி சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு சொல்லி கொடுத்தீங்களா? சொல்லி கொடுத்திருக்காங்களாம்ல. என்னமா எத்தனை போர் ரசூலுல்லாஹ் கலந்துகிட்டது? போர் சம்பந்தம் சொல்லலையா? சரி ஹைர். சரி 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 நல்லது. சரி ஹைர். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நபியாவே தேர்வு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 19 போர்க்களத்தை சந்திச்சிருக்கிறாங்க. சரியா? ஒரு போர்க்களம் என்பது நம்ம சுற்றுலா போயிட்டு வர்றோம்ல, அந்த மாதிரி ஒரு இடமா? நாங்க ஊட்டிக்கு போனோம், கொடைக்கானல் போனோம், அங்க நல்லா குளுகுளுன்னு இருந்துச்சு, அருவிலாம் தண்ணி கொட்டுனுச்சு, நாங்க குளிச்ச கொண்டோம், இது மாதிரி பேசக்கூடிய இடமா? எப்பேற்பட்ட இடம்? தன்னோடு அருகாமையில் நின்றவர் தான் கண்ணு முன்னாடியே கொல்லப்படுகின்ற ஒரு இடம். இந்த ஜாபீர் அவங்களுடைய செய்தி சொன்னோம்ல, ஜாபீர் அலி அவர்களும் ஒரு போர்க்களத்துல தான் கொல்லப்பட்டாங்க. சரிங்களா? அந்த போர்க்களத்துல எப்படி கொல்லப்பட்டாங்கன்னா பல கூறுகளாக வெட்டி நினைச்சிட்டாங்க, கூறா போட்டாங்க. இவர் தான் அப்படிங்கிறதையே ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவிற்கு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ரெண்டு கையை துண்டாடப்பட்டு, கால்கள் துண்டாடப்பட்டு, உடல் மட்டும் தனியா கிடக்குது. இப்படி ஒரு கோர சூழலில ஒவ்வொரு போர்க்களத்தையும் சந்தித்தவர்கள் அன்பா இருக்க முடியுமா? முதல்ல சிரிச்சு பேச முடியுமா? முதல்ல ஒரு நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி வர்றாங்க, வர்ற வழியில ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தாச்சு. அவரா வந்தவர் பைக்ல வந்தவர் கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டாரு, ரத்தம் ஊத்துது. அதை பார்த்துட்டு வந்தோன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் அதை பத்தி பேசுறமா இல்லையா? அவர் நல்லா வந்திருக்கலாம், திடீர்னு பிரேக் அடிச்சு விட்டாரு, கீழே விழுந்தாரு, கால் உடைஞ்சு போச்சு, அவ்வளவு ரத்தம், அப்படி இப்படின்னு பேசுறமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அவங்களுடைய வாழ்வு எத்தனை நாள் நபியாயி எத்தனை நாள் மட்டும் இருந்தாங்க? 63 வருஷம் வாழ்ந்தாங்க. நபியான பிறகு 23 வருஷம் நம்மள்ட்ட இருந்தாங்கல்ல. 23 வருஷத்துல 19 போர்க்களம் அப்படின்னு சொன்னா எத்தனை நபித்தோழர்கள் இறந்து போயிருப்பாங்க? ரொம்ப நேசிச்சவங்க, ரொம்ப பிரியமா இருந்தவங்க, அவங்க எல்லாம் மூத்தா இருப்பாங்கல்ல. அந்த மரணம், அந்த கோர காட்சிகள் ரசூலுல்லாஹ்வை சிரிப்பதிலிருந்து தடுத்திருக்கணுமா இல்லையா? எப்ப பார்த்தாலும் உருன்னு வச்சிருக்கணுமா மூஞ்ச? ஏன் அப்படி இருக்கிறீங்க? எனக்கு அப்படி ஒரு கவலை, அப்படி ஒரு வருத்தம், அதனால நான் உருன்னு இருக்கிறேன் அப்படின்னு இருந்திருக்கணும்ல. நம்ம கோவப்படுற மாதிரி பிற இடத்துல கோவத்தை வெளிப்படுத்திருக்கோமா இல்லையா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க யாரிடத்திலும் கோவப்பட்டதே கிடையாது. நம்ம என்ன செய்யும்? மாப்பிள்ளை திட்டாருன்னா அந்த கோபத்தை எங்கதான் காட்டுவாங்க? பிள்ளைகிட்ட தான் காட்டுவாங்க.
ஏன் மாப்பிள்ளைய திரும்பி அடிக்க முடியாது, அவர்கிட்ட ஓரளவுக்கு தான் பேச முடியும். அதுக்கப்புறம் பேச்சுலாம் எங்கதான்? பிள்ளைகள் இடத்துலதான். அதே போல அவரு ஆபீஸுக்கு போறாரு, அல்லது வேலைக்கு வெளியில போறாரா, போயிட்டு வந்தவரு அங்க உள்ள அந்த வேகத்தை எல்லாம், அங்க உள்ள கோபத்தை எல்லாம் எங்கதான் காட்டுவாரு? வீட்டுக்கு வருவாரு. மனைவிமார் இடத்துல ஓரளவுக்கு தான் காட்டலாம். அதுக்கு மேல காட்டினாக்க அவங்க என்ன செய்வாங்க? ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதனால யார்கிட்ட காட்டுறது? அந்த பிள்ளைகிட்ட தான் காட்ட முடியும். நானே எவ்வளவு கடுப்புல வர்றேன், என்கிட்ட வந்து போ போ அப்படின்னு வைக்குவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய நடத்தையில இது போன்ற ஒரு சூழலை நாம் பார்க்கவே முடியல. அபூதர் ரலியல்லாஹு அவங்க சின்ன பிள்ளை, அவர் என்ன செய்யறாருன்னா, நம்ம வீட்டு பிள்ளை லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்கல்ல, அது போல அவர் ஒரு கிளியை வளர்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அவரை கடந்து போகும்போதெல்லாம் அவரையும் விசாரிப்பாங்க, அந்த கிளி பத்தியும் விசாரிப்பாங்க. ரசூலுல்லாஹ் யாரு? ஒரு பெரிய ஆட்சி தலைவர். அந்த மக்களுக்கு எல்லாம் அவங்கதான் ஆன்மீக தலைவராகவும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு முடிவுகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. குர்ஆன் அப்பப்போ அருளப்பட்டு கொண்டிருக்குது, அதையும் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாங்க. இவ்வளவு பொறுப்புகளுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சிறார் இடத்துல எப்படி நடந்திருக்கிறாங்க பாருங்க. அவர்கிட்ட போய் கேட்குவாங்க, என்ன அபூதரே, எப்படி இருக்கு உங்களுடைய கிளி? சாப்பிட்டுச்சா? தண்ணி குடிச்சுச்சா? நீங்க என்ன செய்றீங்க, ஏது பண்றீங்க என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க விசாரிக்குவாங்க. ஒரு நாள் விசாரிக்க வருகின்ற சமயத்தில் அந்த கிளியானது செத்து போயிடுச்சு. அவர் என்ன செய்யறாரு? அப்படியே இறுக்கமா உட்கார்ந்து இருக்கிறார். நம்ம பிள்ளைங்க அப்படித்தானே, ஆசை ஆசையா ஒண்ணு வளர்க்கிறாங்கன்னா அது செத்து போயிடுச்சுன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த பிள்ளையினுடைய நிலை அறிந்து, அவன் கஷ்டமா இருக்கிறான், கவலையா இருக்கிறான், அவனை உடனடியாக பூஸ்டப் பண்ணி தேத்தனு, அவனை சரிப்படுத்தணும், அவன் மீது கவனம் செலுத்தணும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அவரை பார்த்து அவரை சமாதானப்படுத்தி, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை காட்டிலும் சிறந்ததை உங்களுக்கு தருவா. இழப்புகள் ஏற்படும்போது என்ன துவா ஓதுன்னு? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னா என்னமா அர்த்தம் தெரியுமா? நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவரிடமே எங்களுடைய திரும்புதல் உள்ளது. அதற்கடுத்து என்ன? அல்லாஹும் மஹ்ஜூர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா. இறைவா, நாங்க என்ன செஞ்சிட்டோம்? இதை இழந்துட்டோம், சரியா? இந்த பொருள் என்கிட்ட இருந்து காணா போயிருச்சு, இதை காட்டிலும் சிறந்ததை கொடு. இதை நான் இழந்துட்டேன்ல, காணாக்கிட்டேன்ல, இதிலிருந்து எனக்கு மீள்வதற்கு என்னுடைய மனதை உறுதிப்படுத்து என்று சொல்லி என்ன செய்யறோம்? நம்ம பிரார்த்திக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த சிறுவரிடத்துல சமாதானப்படுத்தி அவருடைய அழுகையை சரி செய்து என்ன செய்யறாங்க? கடந்து போறாங்க. இன்னைக்கு நம்ம வீட்லயே பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளை அழுகும், தாய்மார் என்ன செய்வாங்க? இந்த சனியனுக்கு இதே வேலையா போச்சு, அழுதே சாதிக்குது, அழுதே மடியுது, எப்ப பாரு ஒப்பாரி வச்ச மேனிக்கே இருக்கும். திட்டி திக்கிறீங்களா இல்லையா? பிள்ளை அழுகுது, அவளை சமாதானப்படுத்தணும், என்னமா ஆச்சு ஏதாச்சு அவங்கள கேட்கணும், அவங்கள சரிப்படுத்தணும் என்று என்றைக்கால் முற்பட்டு இருக்கிறோமா? அதனுடைய இறுதி சூழல் என்ன தெரியுமா? எந்த ஒரு விடயமா இருந்தாலும் சரி, ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அல்லது கஷ்டமான ஒரு சூழலா இருந்தாலும் நம்ம அம்மா அப்பாட்ட போய் சொல்லக்கூடாது. சொன்னா இவங்க என்ன செய்வாங்க? நம்ம இன்னும் கொஞ்சம் தான் வேதனைப்படுத்துவாங்க. அம்மா ஸ்கூல்ல இது மாதிரி நடந்துருச்சு, ஏன் நீ பண்ண, நீ இப்படி செஞ்சிருப்ப, நீ அப்படி செஞ்சிருப்ப, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது இல்ல. பிள்ளைய போட்டு நொட்டு 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 அடிச்சு அவன் அடுத்து வாய் திறந்து என்ன செய்தி சொல்ல வரா என்பதை கூட சொல்ல விடாது தடுப்பதனுடைய சூழல் தான் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு தெரியுமா? சமீபத்துல யூகேஜி படிக்கக்கூடிய பிள்ளை, அந்த பிள்ளைக்கு என்ன அறிவு இருக்கும்? அதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா என்ன தவறுதான் செய்து விடும். அது நம்ம வீட்லயே பிள்ளை வச்சிருக்கிறோமா இல்லையா? டீச்சருக்காரி என்ன பண்றா? அந்த பிள்ளை சொல் பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். அடிச்ச அடியில அந்த பிள்ளையானது மயக்கம் போட்டு விழுந்துருது.
சரிங்களா? வலுவா அடிச்சுட்டா மயக்கம் போட்டு விழுந்துருது. மயக்கம் போட்டு விழுந்த பிள்ளைய என்ன செய்யணும்? உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும், தண்ணி கண்ணி கொடுக்கணும், ஏதாவது செய்யணுமா இல்லையா? கொண்டு போய் செப்டி டேங்க்ல கொண்டு போய் போட்டு மூடிட்டு பிள்ளை காணா போயிருச்சு, ஸ்கூலுக்கே வரல, அட்டெண்டன்ஸ் விழல என்று சொல்லி நாடகம் ஆடி கடைசியில அது தெரியப்பட்டு அந்த டீச்சர் என்ன செய்யப்படுறாங்க? கைது செய்யப்படுறாங்க. அப்ப இது போன்ற சூழல் எல்லாம் இன்றைக்கு மலிவா நடக்குதா இல்லையா? சின்ன பிள்ளைங்களை வாத்தியார்மார்கள் அபியூஸ் பண்றான். பிள்ளைங்க தாய் மாத்தையே தந்தை மாத்தையே சொல்லணுமா இல்லையா? அதற்கான ஸ்பேஸ் கொடுக்கிறோமா இல்லையா? நம்ம கொடுத்தா தானே பிள்ளைங்க நம்மகிட்ட சொல்லும். நம்ம என்ன செய்யறோம்? ஏதாவது ஒரு மாதிரி பேசுறாங்க, இப்ப உனக்கு இதே வேலை, உனக்கு இப்படித்தான் இது அப்படித்தான் இது என்று சொல்லி பிள்ளைகளை கடிந்து கொட்டுவதில் தான் நமது கவனங்கள் இருக்கிறதை ஒழிய அவங்களோடு கலந்து அவங்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய ஆசை என்ன, அவங்களுடைய பிரியம் என்ன, அடுத்து அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தரணும் என்பதையெல்லாம் ஒவ்வொன்றாக நாம் பாதிக்கின்றோமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு வீட்டிற்கு சாப்பிட போறாங்க. சாப்பிட போனா அவங்க வீட்டு பிள்ளை சாப்பாடு தட்டை வச்சு அப்படியே என்ன செய்யுது? நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியே உழப்பி அங்கேயும் இங்கேயுமா சிந்த விட்டுட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செய்யல? நம்மள மாதிரி நம்ம போனோமா, நம்ம விருந்துக்கு போனோம், நம்ம சாப்பிட நம்ம வந்தோம் அப்படின்னு இருக்குவோம் அப்படின்னு இருக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த பிள்ளைகிட்ட போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்து சொல்றாங்க, யா குலாம், சிறுவனே, உனது தட்டினுடைய அருகாமையிலிருந்து அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி பிஸ்மில்லா சொல்லி என்ன செய்ய? அருகாமையிலிருந்து சிறுக சிறுக சாப்பிடு, கீழே சிந்தாத, ஒழுங்குற சாப்பிடு, சாப்பாட்டை விரயம் செய்யாத. அவ்வாறு செய்தால் அதனை ஷைத்தான் ஆகுமானதாக ஆக்கிக் கொள்வான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த சிறுவருக்கு சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டிய அறிவுரையை சொல்றாங்க. அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எங்க வீட்டிற்கு எனக்கு அறிவுரை சொன்னாங்களே, அந்த அறிவுரையை அதற்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் நான் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுற, எந்த பருக்கையும் கீழே விடுறதே இல்லை அவர் சொல்றார். நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த முறைகளை நீங்க சொல்லி தந்திருக்கிறீங்களா? இப்படி உங்களுடைய பிள்ளைகளை பாவித்திருக்கிறீர்களா? ஒருவரிடத்தை எவ்வாறு நடந்து கொள்ளணும், எவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் அது பிள்ளை, எத்தனை வயசானாலும் உங்களுக்கு அது சின்ன பிள்ளைதான். அடுத்தவர்களுடைய பார்வையில அவங்க பிள்ளையா பார்க்கப்படுவாங்களா? இதையெல்லாம் நம்ம பாடமா பிள்ளைகளுக்கு நடத்த வேண்டாமா? சொல்லித்தர வேண்டாமா? ஒவ்வொரு விடயங்களையும் அந்த பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளையில இருந்தே நம்ம பாவிக்கிறதா இல்லையா? அந்த ஏற்கனவே நம்ம சொன்னது போன்று அந்த கவனிக்காத பெற்றோர் எவ்வாறோ அவ்வாறுதான் நம்ம இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அவங்களுடைய பேரப்பிள்ளை அவங்கள வச்சு பள்ளியில கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல ஜக்காத்தினுடைய பொருள் குவிக்கப்பட்டிருக்குது, தர்மத்திற்கான பொருட்கள் குவிக்கப்பட்டிருக்குது. அதிலிருந்து ஒரு பேரித்த பழத்தை அவங்க எடுத்து வாயில போட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க துப்பு துப்பு முதல்ல, முகமதுடைய குடும்பத்திற்கு தர்மத்தினுடைய பொருள் ஹராம் என்று உனக்கு தெரியாதா? சாப்பிடக்கூடாது, துப்பு. அதோடு முடிச்சுட்டாங்க ரசூலுல்லாஹ். நம்மளாம் என்ன செஞ்சிருப்போம்? இந்த சனியனுக்கு இதே வேலை, வீட்டுல ஒண்ணுமே திங்காத மாதிரி எங்க போனாலும் பறந்து தொலையுது, இந்த வீட்டுல வச்சிருக்கிறா, அதை போய் அவங்கள்ட்ட கேட்காம போய் எடுத்து திங்கிறான். சிறு பிள்ளைகள் அப்படித்தாமா இருக்கும். அந்த பிள்ளைக்கு தெரியுமா இது நம்ம வேற வீட்டுக்கு வந்திருக்கிறோம், இது வேற வீட்டு ஜாமா, அவங்க அனுமதி இல்லாம நம்ம தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அவங்க தந்த பொருள் இருந்தா நம்ம சாப்பிடணும். இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அந்த பிள்ளைகள் இடத்துல நமது கோபத்தினுடைய வெளிப்பாடத்தான் காட்டுகின்ற ஒழிய அந்த பிள்ளையை சரிபடுத்துவதற்கான வழி என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எவ்வாறு நடந்திருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் அந்த பேரித்தம்பழம் சாப்பிட்டதோடு அந்த புடுங்கி வச்சாங்களே, அவ்வளவுதான், இது ஹராம், நீ சாப்பிடக்கூடாது, அதோட நிறுத்திட்டாங்க. வீட்டுல போய் என்ன செஞ்சா தெரியுமா? பள்ளி கூட்டிட்டு போனேன், இந்த விமர்சனமா செய்யவே இல்லை ரசூலுல்லாஹ். நம்மளால என்ன செய்வோம்? அவன் காலத்துக்கு அந்த பேரிச்சம்பழத்தையே பார்க்காத அளவிற்கு பேசி தீர்த்துறோமா இல்லையா?
திட்டிய என்ன செய்யறோம். இன்னும் சொல்வதா இருந்தா இந்த வல்லுநர்கள் சொல்றாங்க, நம்மளுடைய மூளை இருக்குல்ல, அதுல நியூட்ரான் அப்படிங்கிற ஒன்று இருக்குதான். அது என்ன செய்யுமா, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ஸ்டோரேஜ்கள், நம்முடைய நினைவாற்றல் இருக்குல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நினைச்சு மனசுல பதிய வைக்கிறோம் பாருங்க, அந்த பதிவு அறைகள் அதுதான் நியூட்ரான் அப்படிங்கிறது. அது என்ன செய்யுது, நம்முடைய அந்த முக்கியமான தகவலை எல்லாம் அங்க போய் சேமிக்கிறது. இந்த சேமிப்பு எப்ப தெரியுமா தடைபடும், ஒரு பிள்ளைய சதா நீங்க திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, இவன் படிக்க மாட்டான், உருப்பட மாட்டான், இவனுக்கா சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வரவே வராது, மூதேவி அப்படியே போயிடும், இந்த கல்ச்சரானுக்கு கணக்கே வராது, ஒன்னு ரெண்டே தெரியாது என்று சொல்லி நம்ம அடிக்கடி பேசுகின்ற அந்த பேச்சு என்ன ஆகுமா, அந்த நியூட்ரான்ல போய் பதிவாயிடுமா. பதிவாயிட்டு அவன் என்ன செய்வான், தன்னைத்தானே அந்த மூளையானது செட் பண்ணிக்கிறமா, டேய் நமக்கு கணக்கு வராது, அதனால அதை பத்தி யோசிக்காத, அதை தூக்கி குப்பையில போட்டுரு, அவ்வளவுதான். யாரு கேட்டாலும் எனக்கு கணக்கு வராதுங்க, எனக்கு இங்கிலீஷ் வராதுங்க, தமிழும் வரும் ஓரளவுக்கு தான், ரொம்பலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் அதெல்லாம் நிறைய வரும், அதான் நீங்க கண்டுக்கிறாதீங்க என்பதாக ஒவ்வொரு விடயத்தையும் அவன் அடுத்து அறிந்து கொள்ளாமல் போவதற்கு, அவன் தெரிந்து கொள்ளாமல் போவதற்கு நாம் பேசுகின்ற பேச்சுக்கள், நாம் அந்த பிள்ளைகளிடத்தில் நடந்து கொள்கின்ற விதங்கள், அது என்ன ஆகுது, அவனுடைய மண்டையில போய் பதிவாகி கடைசியில நான் உருப்படாதவன், நான் ஒன்றுக்கு ஆகாதவன் என்பதாக ஸ்டோரேஜ் ஆகி அவனை அடுத்த கட்டத்திற்கு செல்ல விடாம தடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறது என்று சொல்லி ஆய்வாளர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு முறை வீட்டுல இருந்து வெளியே வர்றாங்க. வெளியில வந்தா சிறுவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அம்பு எய்து பழகுறாங்க. சரியா, வில் அம்பு இருக்குல்ல, அதை எய்து பழகுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, பார்த்துட்டு சும்மா கடந்து போலாம்ல, அந்த சிறார்களை கூப்பிட்டு சொல்றாங்க, இப்படிதான் செய்யணும், நல்லா இலக்க சூப்பரா அடிக்கிறீங்களே, பாராட்டு தெரிவிக்கிறாங்க. அங்கேயே ஸ்பாட்லயே பாராட்டு தெரிவித்து சொல்றாங்க, உங்களுடைய தந்தையர் இஸ்மாயில் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் அம்பு எய்வதுல ரொம்ப வல்லுநரா இருந்தவங்க, ஆதலால் நீங்கள் என்ன செய்ய, நல்ல பயிற்சி எடுங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அவர்களை உடனடியாக ஊக்கப்படுத்துறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயத்துல அவங்க வீக்கா இருக்கிறாங்கன்னா அடுத்து எதுல டாப்பா இருக்கிறான்னு பாருங்க, அதுல அவனை பாராட்டுங்க. கணக்குல வீக்கா இருக்கிறானா, தமிழ் நல்லா பண்றானே, தமிழ் சூப்பரா பண்றடா, கவலைப்படாத, அப்படியே நீ கணக்கையும் நீ ரொம்ப கவனம் செலுத்தினா உனக்கு ஈஸியா வந்துடும், அதெல்லாம் ஒரு பெரிய வேலையே இல்ல, நீ இலகுவா எடுத்துடுவ, படிச்சிருவ, உன்னால முடியும் என்று சொல்லி நாம் கொடுக்கக்கூடிய உத்வேகம் அவன் என்ன செய்யும், அடுத்த நிலைக்கு உயர்த்தும். நம்ம திட்டுகின்ற அந்த திட்டு, பேச்சுகின்ற பேச்சு அவனை இன்னும் கீழே தான் தாழ்த்துமே ஒழிய உயர்த்தி கொண்டு வராது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அடிச்சு வளர்த்துதான் நாங்கெல்லாம் அப்படி ஆளா இருக்கிறோம், அதனாலதான் உங்க பிள்ளைய நீங்க அடிக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எந்த பிள்ளையும் அடிக்கலையே, அடிக்க சொல்லலையே, நமக்கு அப்படி ஒரு வழிகாட்டலையே. ஆர்வம் மூட்ட வேண்டிய இடத்துல ஆர்வம் மூட்டி இருக்கிறார்கள், பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டி இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போர்க்களத்தை முடிச்சிட்டு வர்றாங்க. வரக்கூடிய நேரத்துல அந்த கவலையெல்லாம் மறக்கணுமா இல்லையா, அங்க நடந்த நிகழ்வுகளை எல்லாம் மறந்துட்டு வேறு ஒரு நிலைக்கு நம்முடைய மனசை மாத்தணும்ல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களா, போட்டிகள் வைப்பாங்களாம். எங்க அந்த போர்ல நடந்துச்சுல, அதை மறந்துட்டு போட்டி வச்சோம், அதுல ரசூலுல்லாஹ் ஜெயிச்சாங்க, போட்டி வச்சோம், இவர் ஜெயிச்சாரு அவர் ஜெயிச்சாரு என்று சொல்லி அந்த பேச்சு மேலோங்கணும், இந்த பேச்சு மறக்கப்படணும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இப்படி ஒரு யுக்தியை கையாண்டிருக்கிறார். ஒரு போர்க்களத்தை முடிச்சு வருகின்ற பொழுது ஒரு இளைஞர் அப்பதான் அந்த போருக்கு புதிதா வந்திருக்கிறார். வந்தவர் என்ன செய்யறாருன்னா ரசூலுல்லாவை தோக்கடிச்சிட்டார். எப்போதும் ரசூலுல்லாவுடைய குதிரை, ரசூலுல்லாவுடைய ஒட்டகம் தான் ஜெயிச்சு வரும். அந்த போர்க்களத்துல ரசூலுல்லாஹ் தோக்கப்பட்டுட்டாங்க, அவர் ஜெயிச்சிட்டார். என்ன சூழலு, எல்லாரும் இறுகிய மனசோடு இருக்கிறான். அது எப்படி ரசூலுல்லாவை ஜெயிச்சான், அந்த பையன் ரசூலுல்லாவை விட்டு கொடுத்திருக்கணும், இவன் எப்படி ஜெயிக்க போச்சு என்று சொல்லி எல்லோரும் அவரை கடிந்து கொள்ளக்கூடிய சூழலில அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க
அவரை அழைத்து பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இப்படிதான் இருக்கணும், அருமையா பயணிக்கிறீங்க, இப்படிதான் வண்டியை ஓட்டணும் என்று சொல்லி அவரை பாராட்டி விட்டு யாரெல்லாம் கடிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எச்சரிக்கை செய்யறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கால சக்கரத்தை அவன் கையில வச்சிருக்கிறான். எந்த ஒன்று உயர்ந்த நிலைக்கு போகிறதோ அது கீழே வராமல் இருந்ததே கிடையாது. தோல்வி வெற்றி என்பது எல்லோருக்கும் ஏற்படுகின்ற சகஜமான ஒரு நிலை. அதெல்லாம் ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, தோல்வியும் வரும், இதையும் கடந்து போகணும் என்ற தகவலை அல்லாஹ்வுடைய தூதர் பதிய வைக்கிறாங்க. இன்றைய கால சூழலிலே பிள்ளைங்களை எப்படி உருவாக்குறீங்க? மார்க் தான் முக்கியம், மார்க் எடுத்தாதான் நீ நல்ல புள்ள, இல்லையா நாசமா போனவன், உருப்பவே மாட்டேன் என்றெல்லாம் நாம் பாவிக்கக்கூடிய பாவனை. ஒரு 5 நிமிஷம் சேர்த்து இல்ல இருக்குங்க. பாவிக்கக்கூடிய பாவை எப்படி உருவாக்குது அந்த பிள்ளைங்களை? ஆஹா, நம்ம மார்க்கை எடுக்கல, 10th ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா சமூகத்துக்கு முன்னாடியே வர முடியாது, யாரையும் பார்க்க முடியாது, மாமி வீட்டுக்கு போக முடியாது, அக்கா வீட்டுக்கு போக முடியாது, தங்கச்சி வீட்டுக்கு போக முடியாது, யாரும் எங்க போனாலுமே மார்க் என்ன பாஸ் ஆயிட்டியா, பப்ளிக் எக்ஸாம் எழுதினியா, நல்ல மார்க் எடுத்தியா இல்லையா, ஓ 210 தானா, பார்டர் பாஸா, ஃபெயிலா போயிட்டியா, அடுத்து மார்ச்ல எழுதணுமோ ஜூலைல எழுதணுமோ என்றெல்லாம் நம்மளை விமர்சனமா கேட்டுடுவாங்க. அப்ப என்ன கதி? இதுதான் நம்மளுடைய வாழ்வு, இந்த மார்க்கு தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது. அப்போ இந்த மார்க் இல்லையே நம்முடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிடுவோம் என்ற ஒரு நிலைக்கு அந்த பிள்ளைகளை கொண்டு போய் தள்ளுவதே பெரும்பான்மையான பெற்றோர்கள். அப்ப இதுல நம்ம என்ன செய்யணும்? கவனம் செலுத்தணும். நம்ம பார்க்கத்தானங்க செய்யறோம், ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு வர்றான், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்னு வர்றான், கடைசியில் அவன் எங்க போய் சேர்றான்? இந்த பார்டர் பாஸ் பண்றான் பாருங்க, அவன் தான் என்ன செய்யறான்? பெரிய ஆளா லெவல்ல வந்து நிக்கிறான். ஊர்ல உள்ள பெரும் பெரும் செல்வந்தர்கள் எடுத்துக்கிடுங்க, நல்ல சம்பாதிக்கக்கூடிய நல்ல நிலையில உயர்ந்து இருக்கக்கூடிய பல மனிதர்கள் எடுத்துக்கிடுங்க, அறிவிய ஆய்வாளர்கள் எடுத்துக்கிடுங்க, 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிருப்பான், அல்லது தமிழ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத தெரியாத ஒரு நபரா இருப்பான். அவன்தான் நம்ம எண்ணி பார்க்க முடியாத கோடீஸ்வர மில்லியன் கணக்கில் உயர்ந்து நிற்குவான். அப்ப நம்ம எதை பிள்ளைகளுக்கு பாவிக்கிறோம்? மார்க்கு தான் முக்கியம், அதுதான் இப்போ உனக்கு லைஃப் என்று சொல்லி அதை மண்டையில செலுத்தி பிள்ளைகளுடைய வாழ்க்கையவே வீணாக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் உருமாறி நிற்கிறோம். ஆகவே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த பிள்ளைகளுடைய குணத்திலிருந்து நம்மளை பாவிக்குமாறு சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே அப்பேற்பட்ட வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தொரு புரிவானாக. வாஹுதாஹுல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.